ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்திக் பேரடைஸ். வீடியோ ரொம்ப நாளாக போடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நேற்று நம்ம கடையில் ஏர்டெல்லேருந்து வந்திருக்கோன்னு ஒரு அண்ணா வந்து நம்மளை எப்படி ஏமாத்துனாங்கன்ற வீடியோ தான் இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நம்ம கடை வச்சு ஒரு 2 months தான் ஆகுது. பார்ட்னராக தான் ஒர்க் பண்ணுறோம். 2 லேடிஸ் இது வரைக்கும் வந்து வீட்டில் தான் இருந்தோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோம். இப்போ புதுசாக கடை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண உடனே அடுத்து நம்ம வந்து ஏமாந்துட்டுருக்கிறதும், கோலமாவுலேயும் அப்படி தான் ஏமாந்தோம். இப்போ ஏர்டெல்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லி இப்போயும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க. அது எப்படின்னா, மொபைல் ரீசார்ஜு, இபி பில் கட்டலாம், அப்புறம் வந்துட்டு இது மணி ட்ரான்ஸ்ஃபர், டிடிஹெச் ரீசார்ஜ், இந்த மாதிரி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எப்படின்றது நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. அதுக்கு சட்டான அமௌண்ட் வரும். அப்புறம் ஏர்டெல் போர்டு வைக்கிறோம், அதுக்கும் உங்களுக்கு வந்து லைட் போர்டாக இருந்துச்சுன்னா மந்த்லி இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இப்படின்னு நிறையா சொல்லி நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஒரு 2000 rupees அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு அந்த அண்ணாவுக்கு ஃபோன் போட்டு போர்டு வைக்கிறதுக்கு ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அந்த அண்ணா ஃபோன் பண்ணால் ஃபோனே நாட் ரீச்சபிள் ஆகிடுச்சு. அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் நல்லா ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு 2 ஆப்பை ஏற்றி கொடுத்துட்டு நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்க. நம்மளே இப்போ தான் வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு ஜாப் செய்யலான்ட்டு ஆரம்பிக்கிறோம். மேலும் நம்ம இப்படியே ஏமாந்துட்டே இருக்கிறது நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ எல்லா மக்களையும் சந்தேகப்படவும் முடியாது. இப்போ கரெக்டான பர்சன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்தாலும் அவங்க மேலேயும் சந்தேகம்தான் வர மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேலும் நஷ்டம்தான் வந்துட்டுருக்கு. அந்த அண்ணா கொடுத்த ஃபோன் நம்பர், அவர் எழுதுனது தான் இந்த இதெல்லாம் நோட்டு போட்டு எழுதி கொடுத்துடுங்க. இந்த மாதிரி வாங்கி இது பண்ணி வச்சுக்கோங்க, எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கோங்கன்னு சொல்லி அவர் தான் எல்லாம் எழுதினார். அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இது. யாருமே கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்பாமல் இருக்க முடியாது, நம்பி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.